இந்த கதையை நீங்க முழுசா கேட்ட பிறகு நிம்மதியை உங்களால ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ராஜ்ன்றவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே சுத்தி இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல எதிர்க்க பாத்தீங்கன்னா ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு. ராஜ் அந்த உருவத்தை பார்த்து, நான் இப்ப இறந்துட்டேனா, நான் இப்ப சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த உருவம் ராஜை பார்த்துட்டு, நீ சொர்க்கத்துக்கும் போத்தாவல, நரகத்துக்கும் போத்தாவல, நீ திருப்பி மறுபிறவி அடைஞ்சு மனிதாவே வாழ போற அப்படின்றாரு. ராஜ் பாத்தீங்கன்னா இதுதான் திருப்பி நடக்குமா, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அந்த உருவம் பாத்தீங்கன்னா, நீ பல லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு மெச்சூர் ஆகிறதுக்காக தான் உலகமே இருக்குது, அதுக்கு தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றேன். நானா மனிதர்கள் எல்லாருமே தானே சொல்றீங்க அப்படின்னு ராஜ் சொல்லும்போது அந்த உருவம் பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே ஒரு விஷயமே கிடையாது. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நீ தான் வேற வேற பரிமாணத்துல வேற ரீஇன்கார்னேஷன்ல இருக்கிற. அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்காரனான எலான் மஸ்க் நீதான், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழையா இருக்கிற ஒரு மனிதனும் நீதான். இப்ப நீ ஒரு தடவை துன்பப்படுத்துற, கஷ்டப்படுத்துற, இல்ல அவரை பார்த்து பொறாமப்படுற, ஒரு கருப்பா இருக்கிறான், அவன் கீழே ஆளு மேல ஆளுன்னு பண்ணனா அது நீ உனக்கே தான்